தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி கழிப்பறைகள் சுத்தமில்லை என புகார் அளித்தால் 1000 ரூபாய் பரிசளிக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அறிவித்த நிலையில் அவற்றின் தூய்மை குறித்து OMR சாலையில் பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடியில் இருக்கின்ற கழிவறைகள் அசுத்தமாக இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த புகார் குறித்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பொதுமக்கள் புகார் அளித்தால் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கலாம். அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த கழிவறைகளை பேணி பாதுகாக்க வேண்டியது பொதுமக்களுக்கும் கடமை இருக்கிறது. பொதுமக்களும் அதை பயன்படுத்தும் பொழுது ஓரளவுக்கு அதை சுத்தமாக அவங்களும் வச்சுக்கணும். டோல்கேட் சுத்தமாக இல்லாததுனால இப்போ பொதுமக்கள் வந்தாங்கன்னா எதனா ஒரு எமர்ஜென்சினா கூட நமக்கு ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பக்கம் போகிறதுக்கு வர்றதுக்கு. அதுவும் அசுத்தமாக இருக்கிறதுனால அந்த பக்கம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, சங்கடமாகவும் இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். இப்போ இந்த ஸ்கீம் வந்திருக்கிறதுனால இப்போ நெக்ஸ்ட் இப்போ மக்கள் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கின்றதுக்காகவும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக எண்ணத்தினாலையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறன்றது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதை அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே வந்து அந்த 1000 ரூபான்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை. அவங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த கன்சர்ன் ஆஃபீஸர்ஸே அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த 1000 ரூபான்றது தேவையில்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். சாலையை வந்து பராமரிக்கிறதுக்கும் நம்ம வந்து சொகுசாக பயணம் பண்ணுறதுக்கு தான் அந்த டோல் கொடுக்குறோம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் சாலைகள் வந்து சரியாக செப்பரேட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டோல் வாங்குற இடத்துல ஒரு சில இடங்களில் மாடுகள் வந்து சுற்றி இருக்குது. இதனால் வந்து இப்போ போக்குவரத்து இடையூறு இல்லாமல் பெரிய விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது. சுங்கச்சாவடி கழிப்பறை மட்டுமின்றி சாலையையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.